எசேக்கியேல் முன்னாடி நான் இப்படியே பேசுவோம். எசேக்கியேல் 22:30 எடுத்து வச்சுங்க. எசேக்கியேல் 22:30 எடுத்து வச்சுங்க. இன்றைக்கு ஆன்மீகத்திலேயோ அரசியல்லையோ சினிமாவிலேயோ பேசலாம் மெஜாரிட்டி சினிமாவிலும் மெஜாரிட்டி, அரசியலும் மெஜாரிட்டி, ஆன்மீக கருத்திலும் மெஜாரிட்டி. இன்றைக்கு மக்கள் ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தை வளர்ச்சியிலே எதை கொண்டு எடை போடுகிறார் என்றால், நிறைய மக்கள் வர வேண்டும், 1000 பேர் வர வேண்டும், 2000 பேர் வர வேண்டும், ஒரு சர்வீஸ், 2 சர்வீஸ், 3 சர்வீஸ் நடத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? எடை போடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுக்கு என்னுடைய நினைவுக்கும் பூமிக்கு வானத்திற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாயிருக்கிறது என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். வானத்துல பாருங்க, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுல. ஆனால் ஒரே சூரியன், மைனாரிட்டி, ஒரே சூரியன். ஆனால் உலகத்துக்கெல்லாம் விட்டு கொடுக்கிறது வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தாவரங்களுக்கு, மிருகங்களுக்கு, மின்சாரத்திற்கு, இன்னும் என்னென்ன காரியமா இருக்கா அவற்றைக்கெல்லாம் பயனளிக்கிறது. நம்முடைய தேவன் மெஜாரிட்டியிலிருந்து தன்னுடைய வல்லமையும் பலத்தையும் காண்பிக்கிறவர் அல்ல, அவர் மைனாரிட்டியிலிருந்து என்ன செய்கிறவர்? காண்பிக்கிறவர். ஏன்னா மெஜாரிட்டியில காண்பிக்கிறதுனா மனுஷன் கூட காண்பிக்கிறார், ஆண்டவர் காண்பிக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா நமது தேவன் மெஜாரிட்டியில் அல்ல, மைனாரிட்டியில் இருந்து. அல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய இயேசு. இப்ப நான் படிக்கலாம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தகாத ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் சொல்கிறார்கள், முந்தின பிந்தின வசனங்கள் படித்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனை தேடுகிறார். சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனிதனை என்ன செய்கிறார்? தேடுகிறார். ஒரு மனிதனை காண, ஒரு மனிதனை காணவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் பிரவேசித்த பொழுது ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம், பெண்கள் 6 லட்சம், குழந்தைகள் எத்தனை? 12 லட்சம். ஆனால் ஒருவனையும் காணவில்லை. அதுக்கு மேல பெருகிடுச்சு. ஆனால் ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். மறுபடியும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து நான் அவனை ஆசீர்வதித்து நான் அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. One man, only one man, அபிரகாம். அவனை தான் அழைச்சேன். இன்றைக்கு ஆபிரகாம் கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு முற்பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு மனிதன். வேதத்தின் எங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள், தேவன் மைனாரிட்டி கொண்டுதான் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய அதிசயங்களை செய்திருக்கிறார், தன்னுடைய அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், திறப்பிலே நிற்கத்தக்கதாக ஒரு மேன், சிங்கிள் மேன், ஒன்லி ஒன் மேன் தேடுகிறார். தேவன் தேடுகிறார். ஆனால் அங்கு என்ன? ஒரு மனிதனும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய
இந்த பிரசங்கத்தினுடைய அடக்கம் என்னவென்றால், முக்கிய சாராம்சம் என்னவென்றால், ஜெபத்திற்காக, பரிந்து பேசுவதற்காக தேவன் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை தேடுகிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு பிரசங்கம் பண்ணினார், 5000 பேர் சாப்பிட்டாங்க. 5000 பேர்ல 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் எத்தனை பேரை தெரிந்து கொண்டார் என்றால், 3 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 3 பேர்ல ஒருவனை தெரிந்து கொண்டார். வாசிங்க, மார்க்கு 14:33. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடைய கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? இது இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த பூலோகத்திலே ஜெபித்ததான கடைசி ஜெபம் என்று சொல்வேன். நீங்க சொல்லலாம், ஐயா, இயேசுனுடைய கடைசி ஜெபம் எங்க இருந்துச்சு? சிலுவையிலே. ஆனால் முந்தி அவர் ஜெபித்ததான ஜெபம் மத்தேயு 26:36-45, மார்க்கு 14:32-41, லூக்கா 22:39-46. பஸ்கா விருந்து முடிந்த பிறகாக யூதாசினால் காட்டிக் கொடுக்கிற பறை உள்ளதான அந்த சம்பவங்கள் இந்த வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. அப்ப நாம் படிச்சோம், இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க போகிறார். 12 பேர் வந்தாங்க. அது 3 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 3 பேர்களை பேதுரு நோக்கி சொல்லுகிறார். படிங்க. பேதுருவே, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? சீமோனே, பேதுருவே, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? இன்று உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? பணத்துல தசமாடி கொடுக்க பரவாயில்ல, வருமானத்துல தசமாடி கொடுக்க பரவாயில்ல. 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கு நேரத்தில் தசமாண்டத்துக்கு எத்தனை பேர்? அதுலயும் குறைச்சாண்டு சொல்றாரு. 1 மணி நேரம், 1 மணி நேரம், 8 மணி நேரம் உழைக்கிறோம். சீரியல் உட்கார்ந்து மணி போறதே தெரியுது கிடையாது. வாயோட உட்கார்ந்து அதோட இது. ஜெபத்திற்கு கழிக்கிற நேரம் என்ன? தேவனோடு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? உங்களுடைய தனிஜம் எவ்வளவு? ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம். 1 மணி நேரம் செலவழிக்கணும். சில மக்கள் பேசுறது ரொம்ப வேடிக்கை. ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க பிரதர்னா, ஐயா நாங்க ஜெபிக்காம இருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஜெபிச்சியா? ஜெபிச்சியா? அஞ்சே இருக்காரியா? 12 பேர், 3 சீடர்கள். ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார், பேதுருவை பார்த்து. பேர் யாரு தெரியுமா? சீனியர் டிசிபிள், சீனியர் விசுவாசி. இங்க எத்தனை பேர் சீனியர் விசுவாசி? நான் இந்த ஊருக்கு வந்தது இந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க இருக்கிறீங்களே, நீங்களே சீனியர் விசுவாசி தானே? வயசுதான் இருக்குது இல்லைன்னா மெய்வாறு ஜெப வீட்டுக்கு என்ன செய்யுது? சீனியர் விசுவாசிக்கு என்னன்னா கேடை வழங்கோடும், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடியதான ஆர்வம், உற்சாகம், உந்துதல், தாகம், வாஞ்சை இருக்குதா? காரணம் என்ன தெரியுமா? தேவன் மீது நம்ம இந்த காரியங்கள் இருக்குமானால் 1 மணி நேரம் அல்ல, பல மணி நேரம் ஜெபிக்க முடியும்.
என்ற அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி இருக்குமானால் 1 மணி நேரம் என்ன, பல மணி நேரம் ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து தேவன் தேடுகிற அந்த ஒரு மனிதன் நானாக இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழிவுக்காக தேவன் தேடினார். இன்றைக்கு இந்திய தேசத்துடைய அழிவுக்காக இந்தியா மதரசாக மாறப்போகிறதில்லை நாம் ஜெபிக்கிற வரையில். சிலர் சொல்றாங்க ஆசீர்வாதமான தமிழ்நாடு, வல்லரசு இந்தியா, சும்மா ஜெபிச்சா அது ஓகே. தனியாக, குடும்பமாக, சபையாக, குழுவாக நாம் ஜெபித்தால் அது சாத்தியம். ஆனால் அது வரையிலும் அது சாத்தியம் கிடையாது. சாத்தியம் கிடையாது. ஒரு மணி இந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இங்கிலாந்து தேசத்தில் அருகாமையில ஆலாந்து என்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கிறது. அந்த தேசத்தினுடைய அருகிலே ஒரு அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அணைக்கட்டு மூலமாக அவர்கள் ஆழ்ந்த மக்கள் பல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த அணைக்கட்டினுடைய மேற்பகுதியில் நடந்து வருகிற பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறார். என்ன சத்தம் என்றால், ஒரு சிறு துவாரத்தின் மூலமாக தண்ணீர் அணையிலிருந்து ஆழ்ந்த தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கிராமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அவன் உடனே அந்த பாதையிலிருந்து இறங்கினான். தன்னுடைய கையில் வைத்து அந்த தண்ணீரை அடைத்தான். மாலை நேரம் உதவுங்கள், உதவுங்கள், உதவுங்கள் என்று சத்தமிடுகிறான். மாலை நேரம் எல்லாரும் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார்கள். சாயங்காலத்திலிருந்து காலை வரையிலுமாக அவன் தன்னுடைய கரங்களை வைத்து, தன்னுடைய கரங்களை அந்த துவாரத்தின் வழியாக வைத்து தண்ணீர் கசியாதபடிக்கு அவன் அடைத்துக் கொண்டிருந்தான். காலையில விவசாயிகள் அந்த வழியாக வரும் பொழுது ஒரு சிறுவனை பார்த்து அந்த அருகிலே போனால் அவன் செத்து கிடக்கிறான். அவனை தூக்கின பொழுது அணைக்கட்டிலிருந்து நேரத்தி தண்ணீர் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அணைக்கட்டு தண்ணீரை அவன் அடைத்தபடியினால் நமது கிராமத்திற்கு தண்ணீர் வந்து என்ன செய்யவில்லை, சேதமடையவில்லை. உண்மை கதை. அவனுக்கு செலவித்து பெருமைப்படுத்தினார்கள். அந்த ஒரு இடத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த தண்ணீரை அவன் அடித்திராவிட்டால் அந்த கிராமம் என்ன செய்திருக்கு, அழிந்து போயிருக்கும். அதே உணர்ச்சியில, அதே ஒரு பாரத்தில உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய சபையை குறித்து, உன்னுடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் உனக்கு இருக்கிறதா? உயிரை கொடுத்து அந்த கிராமம் ஆண்டவர் கேட்கிறார், உயிரை கொடுக்க வேண்டாமா? நான் கொடுத்துருக்கேன். செம்மன்றதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியுமா? செம்மன்றதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியுமா? தேசத்தை காப்பாற்று, தேசத்தை காப்பாற்று. நான் நடத்துற பாடத்தில் ஒரு கதையை படிச்சு. இன்றைக்கு கொரோனா வியாதி எங்கும் பரவி இருக்கிறது. மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. தடுப்பதற்கோ நிறுத்துவதற்கோ இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் எந்த மருத்துவ குழுவினாலும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மருந்தை அந்த மருத்துவ குழு மக்களுக்கு கொடுக்க மறுத்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? மனுஷா, ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? புற்றீசல்களை போல மடிந்து கொண்டிருக்கிறார்களே. உன்னுடைய மருந்தை கொடு, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமென கொடுக்கிறோம், மக்களை காப்பாற்று என்று கதற மாட்டோமா? அதே கதறல் இன்று உனக்கு எதிரும் எனக்கு எதிரும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் சொல்ற,
கோயம்புத்தூர்ல டெத் ரேட், மரண விகிதம் அரசாங்கம் அறிவித்ததை விட மேலே போய் கொண்டிருக்கிறது. அதிகமான மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்திற்காக மக்களுக்காக ஜெபிக்க முடியுமானால் தேவன் அது நிறுத்த வல்லவர். இல்லையா? தேவன் அது நிறுத்த வல்லவர். இன்றைக்கு இந்திய தேசபுரத்தில் 2வது இடம் கொரோனா அழிவுல. உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா வந்திருக்குமானால் உன்னுடைய எதிர் எப்படி கலந்து, உன்னுடைய கண்ணீர் எப்படியாக விடுவாய்? அந்த உணர்ச்சி உனக்கு இல்லையே. அந்த உணர்ச்சி உனக்கு இல்லையே. இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரத்த பழி உன்னுடைய கருத்திலே கேட்கப்படும். தேசத்தின் அழிவுக்காக இயேசுவிடத்தில் விடுதலை உண்டு என்று உனக்கு தெரியும். அதற்காக ஜெபித்தாயா, செயல்பட்டாயா? இல்லாவிட்டால் அந்த ரத்த பழியை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்பார். எவ்வளவு நிற்பதற்கு வேற ஒண்ணு கிடையாது. சும்மா ஜலதோஷம் சரி, இருமனா சரி, ஐயோ என்ன வந்துருச்சோ, கொரோனா வந்துருச்சோ, என்னமோ. இன்னைக்கு மருத்துவமனையில கொரோனா தவிர எதுக்கு கேட்க முடியலையோ? ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன், ஒரு மனுஷி நீயாக நானாக இருக்க வேண்டாமா? பரலோகம் பாராட்டுங்க. ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு. ஆனால் இன்று தேவன் பரிதபித்து நிற்கிறார். அந்த பரிதபித்து நிற்கிறார். இயேசு பரிதபித்து நிற்கிறார். ஞானத்துக்கு பரிதபித்து உனக்கு அந்த பரிதம் உண்டா? உனக்கு அந்த மனசு உண்டா? உனக்கு அந்த சிந்தனை உண்டா? மறுபடி வாசிக்கும் மார்க் 14:37. பின்பு அவர் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? முதல்ல பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். இங்கு அந்த ஒரு மனிதனிடம் கேட்கிறார். அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார் 1 மணி நேரம். ஒரு மணி நேரம் ஆராதனைக்கு 1 மணி நேரம், பைபிள் ஸ்டடிக்கு 1 மணி நேரம், உபாசனத்துக்கு 1 மணி நேரம். இதை நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு செலவு செய்ய ஒரு மனிதன் 1 மணி நேரத்தில் கேட்கிறது. உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க வீட்டிலேயே இருக்கிறீங்க, அதெல்லாம் செய்வீங்க. நாங்கெல்லாம் அப்படியே ஞாபகம் வருதா? நினைக்கிறீங்களா? மார்க் 14:33. யோவானையும் நம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாபாரம் செய்தார். ஒரு மனிதனை தேடுகிற, ஒரு மணி நேரத்தை தேடுகிற தெய்வத்தினுடைய உணர்வு எப்படி இருந்தது தெரியுங்களா? மறுபடிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாபாரம் செய்தார். அதுல இருக்கிற வார்த்தை கவனிங்க. திகில், வியாகுலம், மரண பயம். கெத்செமனே அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செக்காட்டிடம், செக்கு ஆட்டிடம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாப்பட்டிருக்குது.
கிரஸ், நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டார். திகில், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது திகில் என்னது, சீரியல் தான் தெரியும். இல்லைன்னா திகில் புக்கு நாட் 7 ஜேம்ஸ் பண்ணது தெரியும். நான் ஆண்டவர் என்ன செய்யறது, திகில் அடைந்தார். அவர் மரண பயம் 34 படிக்கிற 34. அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது, துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி வீட்டில் அவருடைய உணர்வு அவர் திகில் அடைந்தார், வியாகுலப்பட்டார், கசக்கப்பட்டார், பிழியப்பட்டார். அதுக்கு மேல் ஒரு வார்த்தை, மரண பயம். இன்னும் சில மணி நேரங்களில் அவர் கைது செய்ய போகிறார். மரண தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட போகிறார். மரண தண்டனை கைதியாக மாற்றப்பட போகிறார். பிறகாக சிலுவையிலே அறையப்பட போகிறார், சிலுவையிலே சாக போகிறார். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 3 hours தாங்க இந்த பாடி தாங்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சொல்லப்படுமானால் அல்லது உங்களுக்கு சொல்லப்படுமானால் உங்க மனசு எப்படி இருக்கு? மனசு எப்படி? நான் வியாதியாக மருத்துவமனையில் இருந்து பொழுது ஒரு சகோதரன் சொன்னாரு, ஞானத்தை ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். வேணும்னா இசைக்க மாதிரி இன்னும் 15 வருஷத்துக்கு கூட்டி கேளுங்க. என் மனசை மருத்துவமனையில் இருக்கிற டிஎல்ல முடிக்கிற இதில் இருக்கிற என்னது அவசரம், ஆபத்து, அபாயம். அவருக்கு சித்தமானால் எனக்கு 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுக்கிட்டு 20 வருஷத்துக்கு கொடுக்கிட்டு நான் இந்த உலகத்துல வாழ விருப்பம் இல்லையா அவர் எடுத்துக்கிட்டு, நான் இந்த உலகத்துல வாழ விரும்புவது இயேசு தான், அவருடைய ஊழியத்தை செய்திருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு அதுக்கு மேல போயிடுச்சு. மரணத்திகில் வியாதியா இருக்கிற மக்கள், அந்த மரண பயிர மக்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவுதான் சிறப்பா இருந்தாலும் மகன் என்னவா மாதிரி இருக்கு, கருத்து. மகத்தை பார்த்தாவே சரி, என்னது மரண பயத்தின் இருள் அவர்களை கவிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு தேசத்தில் என்ன நடக்குது? தற்கொலை காதலினார், தற்கொலை படிப்பினார், தற்கொலை கடலினார், தற்கொலை குடும்ப தகராறினார். ஒரு தொழில் படிச்சு ஞாபகம், ஒரு தொழிலதிபர் காரை கொண்டு வஞ்சிபாளையத்தில் நிறுத்திட்டு அந்த வஞ்சிபாளையத்துக்கு அவர் ட்ரெயினில் கணவன் மனைவியாக தற்கொலை செய்து கொண்டார்கள். அதுக்கு விவரம் இருக்குதான், அதுக்கு வழி இருக்குதான். நாம இதை உதவி செய்ய முடியுமா? நீட் தேர்வினால எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார். அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? மரண இருளிலே இருக்கிறவர்கள், மரணத்தின் நிழலிலே இருக்கிறவர்கள், சாவின் நிழலிலே இருக்கிறவர்களுக்கு நீ சாவதில்லை என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை சொல்லு, சாவி ஜெயித்த இயேசுவை சொல்ல உனக்கு தெரியுமே. அவருடைய பாரம் அப்படி இருக்குது. ஆனால் அடுத்து பவுலை குறித்து வாசிக்கும் பாருங்க, அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை.
நீங்கள் அதை படிக்க வேண்டும். நானே சொல்லிடுறேன். ரொம்ப அது நான் அடிபட்டேன், உணவு இல்லாமல் இருந்தது, நிர்வாணமா இல்லாமல் இருந்தது, நிர்வாணமா இருந்தேன், உடை இல்லாமல் இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டார். என்ன சொல்ற தெரியுமா? இவை எல்லாவற்றின் உடைய எல்லா சபைகளை குறித்தான கவலை என்னை நெருக்குகிறது. இதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் எனது மனது, என்னோட இதயம் விசுவாசிகள், சபைகள், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து நெருக்குகிறது. நான் எனக்கு ரொம்ப பணம். பைபிள் ஸ்கூல்ல சில பாடங்கள் நடத்துறேன். கட்டாயம் செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதை நடத்துவேன். ஆனா ஒரு மாஸ்டர் வரலையா? ஒரு மாஸ்டர் வரலையா? வாண்டாவே கொடுத்துட்டு சபை என்ன ஆகு, எப்படி போகணும் உங்களுக்கு தெரியல. இந்த திறந்த சபை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை. இதை விட கடுமையான கொடூரமான காலங்கள் சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகுது. அது ரெடி ஆயிட்டு. இயேசுக்காக வாழ்ந்தா மரணம் தான் அப்படின்னா அதுக்கு வருது இல்ல. சபைகளுக்கு இருக்குது, ஆத்மாக்களுக்கு இருக்குது. இயேசு பார்க்க அவரே வேதனை சிறுவில தொங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்துக்கிறான கட்டளுக்கு போற கருணை காட்டுறாரு. இன்று நீ என்னுடன் உடனே பேரடைஸ் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுதான் அந்த பேசுவா சொல்ற. ஓகே பாருங்க, அந்த மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு பாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அதை சொல்லுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் சில சொல்றீங்கல்ல, சில நினைக்கிறீங்கல்ல. எப்பவுமே வீட்டிலே இருக்கிறாரு. நான் 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து சட்டிப்பானை கழிப்பிட்டு தெரியுமா, உன்னுடைய உணர்வு, உன்னுடைய கவலை, உன்னுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் சரி. நீ பலவீனமான மனிதன், பலவீனமான மனுஷி என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆவி உற்சாகமா இருக்குதா? ஆவி உற்சாகமா இருக்குதா? சரியா இருக்கலாம். ஆனா ஆவியில மனசுல இதயத்துல ஒரு துடிப்பு. ஒரு ஊர்ல ஸ்கூல்ல சர்ச் நடத்திட்டு இருந்தாங்க. உடனே ஏதாவது பாட்டெல்லாம் பாடி எல்லாம் தொடங்கி நடந்துட்டாரு. அப்ப ஒருத்தர் பையன் எடுத்துட்டு அப்படியே அண்ணங்களை போட்டுட்டு வந்தேன். ஒருத்தர் கேட்டாங்க, எப்பா சர்ச்சை தொடங்கி அங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, ஆறா நடந்துருக்கீங்க, அண்ணா போட்டு இருக்கு ஓடப்பா. ஸ்கூல் ஜோன் பள்ளி பகுதி மெதுவாக எப்படி பள்ளி பகுதி நம்ம விசுவாசிகள் சிலரை கேட்பேன், என்னங்க சர்ச்சுக்கு வரலீங்க? இந்த கொரோனா காலத்துல என்னை பார்த்தோன்னா ரொம்ப சிரிப்பு. ஏன் தெரியுமா சொல்லுங்க. நான் கேட்க முடியாது. கொரோனா சர்ச்சை அடைச்சிருக்குது. என்னது சர்ச்சை அடைச்சிருக்கு, நான் கேட்க முடியாது. அதனால சிரிச்சேன். உன்னுடைய உணர்வு ஆண்டவருக்கு தெரியும்.
ஆறாவது பரவாஸ் நேரத்துல வந்துறாரு. என் மனசு அடிச்சு 8 மணி ஆச்சு, விசுவாசிங்க வந்துட்டாங்க, உடனே என்ன செய்ய வேண்டும்? 8 மணி தான் ஆச்சு. இது 8 மணி தான் ஆச்சு. பாஸ்டர் ஒரு துடிப்பு வேணுங்க. குழந்தை பிறந்த உடனே அழுகிறது, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஒரு துடிப்பு இருக்கிறது. மாம்சம் பலவீனமா இருக்கலாம், உனக்கு ஒரு துடிப்பு வேண்டுமே, ஒரு உயிரோட்டம் வேண்டுமே. தேவனை தேடுவதற்கு, தேவனை சந்திப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு துடிப்பாக வேண்டாமா? ஒரு துடிப்பாக வேண்டாமா? சகோதரியிட்ட பேசிட்டு நாம சொன்னாங்க, நான் எப்பவுமே பெரிய சர்ச், அவங்க சர்ச் 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க போல, ஃப்ரெண்டு தான் போய் உட்காருவாங்க. ஃப்ரெண்ட்ல போய் உட்கார்ந்து எப்ப போவாங்க? ஆராதனைக்கு முன்னாடி போவாங்க. ஆராதனைக்கு முன்னாடி காலையில் ஏன் லேட் வந்தாரு, லேட்டா வந்தாரு, முன்னாடி இருந்தா முன்னாடி பைபிளை படிக்கிறவன் அல்ல, பைபிளை போதிக்கிறவன் அல்ல, ஆளப்படுகிறேன். ஆளப்படுகிறவன் அல்ல. நான் என்ன செய்யறான்? ஆளப்படுகிறார்களா? அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய நிருபங்கள், நீங்கள் என்னுடைய லெட்டர்ஸ். விசுவாசிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நான் புரியல, தெரியும் எந்த நேரத்தில் எந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசணும், எது செய்யணும் தெரியும். நான் பிடிக்கிறேன். உங்களுடைய காரியங்கள் எனக்கு தெரியாதது அல்ல, தேவனுக்கு தெரியாதது அல்ல. நானும் மனுஷன். அந்த ஆண்டவருடைய உணர்வு அடுத்த லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லறை தூரம் போய் முழங்கால் படியிட்டு. இயேசு இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? எப்படி ஜெபித்தார்? முழங்கால் படியிட்டு. எப்படிங்க? 4 கால் இல்ல, முழங்கால் படியிட்டு. அவர் தீயிலும் பாரமும் மரண பயமும் அவருடைய உள்ளத்தை மாத்திரம் ஆட்டவில்லை, அவருடைய சரீரத்தை கூட என்ன செய்கிறது? ஆட்டுகிறது. தளர்ந்த முழங்கால்கள், தள்ளாட முழங்கால்கள், அவற்றின் மத்தியிலே அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? மூளையினால் முடியாதது, முயற்சியினால் முடியாதது, முழங்காலினால முடியும் என்று அவருக்கு தெரியும். முயற்சி செய்கிறோம், என்னமோ பயன்படுத்துகிறோம், ஓட முழங்கால், ஓட முட்டி, அதுக்கு வெற்றி. அவர் முழங்கால் படியிட்டு என்ன செய்தார்? ஜெபித்தார். மத்தேயு 26:39. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபிச்சு. ஹலோ, ஏசு எப்படி ஜெபிச்சாரம்மா? முகங்குப்புற விழுந்து. எப்படி அவர் குப்புற ஜெபிச்சாரு, நாம மல்லாந்து ஜெபிக்கிறோம்.
நிமித்தமாக அவர் அப்படியாக தன்னை என்ன செய்தார்? தாழ்த்தினார். தேவனன்றி எனக்கு என்ன கிடையாது? விடுதலை விமோசனம் கிடையாது என்பதற்காக நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக முகப்புற விழுந்து செய்கிறோம். தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறீர்களா? நாம் உணர்கிறோம். தேவ பிரசனத்தை உணரும் பொழுது என்னால் உட்கார முடியவில்லை. நிற்க விரும்புகிறேன், முழங்கால் புரிய விரும்புகிறேன், ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்க்கு ஆளுகள் ஜெயலலிதா காதல் விழுந்தாங்க. ஒரு மனுஷி காலில் மன்னா போற ஒரு மனுஷி காலில் விழுந்தாங்க. ஒரு தெய்வத்தின் காலில் விழுகிறதுக்கு உனக்கு ஆசை இல்லையே? என்னது? ஆனந்த பகர மனுஷன் வேதனை நீங்க வாட்சி பாருங்க. எஸ்ரா நெகேமியா பிரச்சனைகள் வந்த பொழுது மோசை கூட தேவ சமூகத்தில் போய் அவன் முழுப்புற விழுந்து ஜெபித்தார். மக்களோடு கூட வாக்குவாதம் செய்யவில்லை, தகராறு செய்யவில்லை, ஆலோசனை காரண காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. தேவப்பா அல்லேலூயா. அங்கே இன்னொன்று இருக்கிறது. விடுதலை இருப்பதை அணிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அப்ப கூட ஆண்டவரே முடிஞ்சா செய்யுங்க, முடியாட்டி செய்யுங்க. ஊக்கத்தோடு கூட, உறுதியோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட ஜெபித்தார். உண்மையன்றி ஆதரவில்லை ஆண்டவரே, உண்மையன்றி இதுதான் கண்மலை. மற்றவர்கள் யாரு? மணல் வீடு, மணல் வீடு என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் இருக்கிற 44 மறுபடி படிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை வேர்வையாக வரவில்லை, ரத்தமாக வந்தது. ஐயா ஜாவ பக்கன் ஓடுதா? கரண்ட் இருக்குதா? ஒரே புஷ்பம். பெரிசுக்கு 2 பேரும் வேர்வை, ரத்தம். சிலுவையில் போறதுக்கு முன்னாடியே கெத்செமனே தோட்டத்திலேயே அவருடைய ரத்தம் போயிடுச்சு. கொஞ்சம் இருந்துச்சு, சிலுவை சுமக்கும் போது போயிடுச்சு. சிலுவையில் அடிக்கும் போது தண்ணி தாங்க வந்துச்சு. தனது சரீரத்தில் ஒரு சொட்டுக்கு ரத்தம் கூட இல்லாமல் உனக்காக சிந்தினார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார் இல்ல. ஒரு பெண், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக ரத்தத்தை கொடுக்கிறார். ஒரு குழந்தைக்காக. இயேசு கிறிஸ்துவோ உலகத்திற்காக ரத்தம் சிந்தினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி.
உங்களை கற்பனை பண்ண முடியுதா? உங்களை நினைக்க முடியுதா? நினைக்க முடியுதா? ஒரு சமயத்தில் ஒரு சிறைச்சாலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை. அவன் நிறைவேற்றப்பட வேண்டும். அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்றாரு, அந்த திருடனுக்கு, அந்த கைதிக்கு, மரண தண்டனை கைதிக்கு என்ன கொடுத்துக்கலாம்? விடுதலை. என்ன கொடுத்துக்கலாம்? விடுதலை. அப்ப அந்த மரண தண்டனை கைதியினுடைய இருந்த அந்த அறைக்கு போகும் பொழுது அவன் குத்த வச்சு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய உடலெல்லாம் ரத்தது. ஏன் தெரியுமா? சாகத்துக்கு முன்னாடியே அந்த பயத்தினாலேயே அவனுக்கு என்ன செய்யுச்சு? செத்துப்பான். அந்த பயத்தின் நிலைமையிலேயே அவனுக்கு வேறு என்ன வந்துருச்சு? ரத்தமா வந்துச்சு. படிக்கும் போது, கேட்கும் போது இந்த நிலைமையிலே இருக்க வேண்டும். அது எனக்கு ரொம்ப துணிதலாக இருக்கிறது. சிலுவையில் அல்ல, சிலுவை சுமந்து போகும்போது அல்ல, கெத்செமனே தோட்டத்தில். இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய திருவிருந்தில பங்கடைய போகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் எங்கு தந்து விட்டார்? கெத்செமனே தோட்டத்திலே தந்து விட்டார். லூக்கா 23:43. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 23:43. நம்முடைய தூதன் பலப்படுத்தினான். எங்க இருக்கு? ஓகே, சொல்லி. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பாருங்க, 5000 பேர் வரல, 12 பேர் வரல, 3 பேர் வரல, ஒருத்தரும் வரல. சொன்னா எப்படி சொல்லலாம்? ஒரு பயம் வரல. தனியாக இயேசு ஜெபிக்கிறார். வியாகுலம், மரண பயம், திகில், ரத்த வேர்வை தாங்க முடியவில்லை. ஒரு தெய்வம் மனுஷன், ஒரு தெய்வம் மனுஷன் கேட்கிறார். என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது, என்னோட கூட சேர்ந்து ஜெயிங்க. மக்கள் கேட்கிறாங்க, கொரோனா பயிற்சி சிஸ்டர், கொரோனா பயிற்சி அப்படின்போது யாரும் இல்லாதபடியினால என்னாச்சுப்பா? வானத்திலிருந்து தேவதூதன் வந்து என்ன செய்தார்? தேர்ச்சினா, பலப்படுத்தினா. நீங்க சில சங்கத்துக்குன்னா இந்த ஜெர்மன் உருவாக்கி அப்படி மறுபாசு ஒத்து வரலையா? தேவ தூதன் வந்திருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக, அங்க இருந்து பதிலை பெற்று தரும்படியாக காவிரியல் தூதன் வந்திருக்கிறார். என் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்ற? மனுஷனுக்கு புரியாதுங்க, மனுஷனுக்கு தெரியாது. அடிக்கடி பாடுற பாட்டு, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். அந்த தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இப்பொழுது என்ன செய்யறாரு? தூதன் தேற்றுகிறார். தூதன் தேற்றுவாங்க. நான் சொல்ல தூதரெல்லாம் தெரியுமா? மாட்டாவோட சாப்பிட தூதம் கிடையாது. உண்மையான தூதன் உங்கள் அருகிலே வந்து உங்களுடைய தலைமையில் கை வைத்து உங்களை கட்டி இணைத்து உங்களை தேற்றும்.
ஆமென். எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பல நேரங்கள் நெஞ்சில் வச்சுட்டு நெஞ்சு வச்சு நெஞ்செல்லாம் எரிகிறது போல, தீப்பிழம்பு போல என்னுடைய கவலைகள் பார்க்கும் பொழுது தூதர்களுடைய பிரசன்னம், தூதர்கள் தேற்றுவதை நான் உணர முடியும். அல்லேலூயா. யாரும் கவலைப்படாது. தேவன் தம்முடைய தூதரையே அனுப்புவார். பேசுறதுக்கு தூதரை தேற்றினார். உங்களுக்கு தேவன் தூதரை என்ன செய்வார்ல? தேற்றுவார். அவருடைய பாடத்தில் இருக்கும் பொழுது ஓகே. லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன ஜெபம் செய்திருக்கு, என்ன ஜெபம் செய்திருக்கணும், அல்ல நீங்க இருந்த என்ன ஜெபம் செய்திருக்கீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த யூதாசினுடைய கையை கட்டும். ஆண்டவர் அந்த போச்சவருடைய காலை கட்டிக்கொடும். ஆண்டவரே, கண்ணீர் இருக்கிறது. அப்படிதான் ஜெபம் இருக்கணும். அவரே ஜெபம் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேற. உம்முடைய சித்தம், உமக்கு சித்தமானா நான் சிலுவைக்கு போகக்கூடாது, உங்களுடைய சித்தமானா நான் சிலுவையில் அறையக்கூடாது. அதான். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படத்தான் வேண்டும். அந்த ஜெபத்தை பிதா கேட்டார். அந்த ஜெபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த ஜெபத்தை ஆண்டு ஏற்றுக்கொண்டார். நாம சில சமயத்துக்கு ஜெபிக்கும் பொழுது நாம ஜெபிக்கிறத, நாம நினைக்கிறத, நமக்கு வேண்டியத, நாம் ஆசைப்பட்டத அது வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, மாறாக ஒன்று என்ன செய்யக்கூடாது, நடந்து விடக்கூடாது. ஒரு பாட்டு இருக்கு, பாடத்துக்கு வந்து இந்த பாட்டை நான் நினைச்சேன் வந்துச்சு. பாடல் 214 மூணாவது ஸ்டேஜ் பாடல். வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலை மாறினாலும் மாறாகிடும் கிருபை, சூழ்நிலை மாறினாலும் மாறாகிடும் கிருபை. ஆமென். நீ நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள், பதில்கள் உனக்கு சாதகமா இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல, தேவ சித்தத்திற்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள். ஒரு வாரம் சகோதரி குடும்பத்தோடு வந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. நான் என்னதான் செய்வேன்? ஹோட்டல் வச்சு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டால், பாதகமாக இருக்குமானால் அதற்கு ஏற்றதை போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
மதம் பேச்சா ரேஷன் கடைக்கு போக, வேலைக்கு போக, கல்யாணத்துக்கு போக, காதுகுத்துக்கு போக, விருந்துக்கு போக, கொடை பிடிச்சிட்டு போறோம். கொடை இல்லைன்னா முக்காடு போட்டு போறோம். நான் ஆராய்ச்சி வரும்போது ஐயா மழை வர மாதிரி இருந்துச்சு. இங்க மழை பெய்யுது, அங்க மழை பெய்யுதா? வர்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல, கொடை பிடிச்சிட்டு வா, இல்லைன்னா முக்காடு பண்ணிட்டு வா, இல்லைன்னா நினைச்சிட்டே வா. சூழ்நிலைகள் மாறாவிட்டால் சூழ்நிலைக்கு ஏற்றபடி உன்னை மாற்றிக்கொள். அல்லேலூயா. அதான் ஜெபம். உமது சித்தம் ஆண்டவரே, நான் உன்னுடைய நேசகுமாரன், நான் உன்னுடைய ஒரே குமாரன். சிலுவைதான் எனக்கு சுமக்க வேண்டுமானால், சிலுவைதான் அடிக்கப்பட வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம். நான் சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதனாக இருக்கும்போது, அந்த ஒரு மனுஷனாக இருக்கும்போது தாராளமாக சொல்ல இல்லை. என்ன செய்ய முடியாது? சைத்தான் கொண்டு வந்து விட்டார். என்னது என்னது? சைத்தான். சைத்தான் தேவ சட்டம் எது, சைத்தான் சட்டம் எது, மனுஷ சட்டம் எது என்று உனக்கு தெரிய வேண்டும். 3 குரல்களை வளர்ப்பது, 3 குரல் வளர்ப்பது. பவுல் பேதுரு சொல்ற, ஆண்டவரே உமக்கு சிலுவை மரணம் நேரக்கூடாது. அதற்கு உடனே சொன்னாரு, சீமோனே நீ பாக்கியவா, என்னை பத்தி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொன்னேன். அடுத்து சொல்ற, நீ எடுக்க உடனே செய்தது வெரி குட் பீட்டர் சொன்னாரு. சைத்தானே ஆரம்பத்து சீடனை பார்த்து, சீரிய விசுவாசி பார்த்து, சில சமயத்துல உங்களுக்கு நான் தெரியும் எந்த வார்த்தை எப்படி வருதுன்னு தெரியும். மத்தேயு 26:44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பாருங்க, சீடர்களுக்கு இயேசுவோடு ஜெபிக்க 3 முறை சான்ஸ் கொடுத்தாரு. எத்தனை முறை? 3 முறை சான்ஸ் கொடுத்தாரு. சாலமோன் மாபெரும் மன்னன், பேரரசர், சக்கரவர்த்தி. ஆண்டவர் 3 முறை அவனை எச்சரித்தார். கேட்டானா? கேட்கலையே. அவனுடைய இறுதி நிகழ்ச்சி எப்படின்னு யாருக்கும் தெரியல. எபிரேயர் 18ஆம் அதிகாரத்தினுடைய விசுவாச வீரர்களை பற்றி நாம் பேரவே காணும். ஆண்டவர் 1 முறை எச்சரிப்பாரு, 2 முறை எச்சரிப்பாரு, 3 முறை எச்சரிப்பாரு. கோச்சு மாதிரி என்ன கூப்பிடுவார்? அரவேன் அரவேன் அரவேன். நம்மளோட என்ன செய்வாங்க? கையில மாட்டிடுவாங்க. என்னுடைய ஆவி என்று மனிதனோடு என்ன செய்வதில்லை? போராடுவதில்லை. நீங்க நல்லா கவனிச்சுங்க. அது எத்தனையோ சொல்ல ஆசை. பயிர் படிச்சோ, ஜாமானா, காணிக்க கொடுத்தா, ஆணிக்க கொடுத்தா, அதுக்கு மேல இருக்குது. அதுக்கு மேல இருக்கிற சொல்றதுதான் துடிக்கிறேன். இன்னைக்கு மக்களுக்கு அது கூட இல்லை அப்படின்னு நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நிச்சயமா பரலோகம் கிடையாது. பரலோகம் கிடையாது. ஐயா நீங்க தெரிஞ்சுங்க. பைபிள் says, வேதம் சொல்வதை நான் சொல்கிறேன். வேதம் சொல்வதை நான் சொல்கிறேன்.
ஆண்டவர் சும்மா போராடிட்டே இருக்க மாட்டாரு, போராடிட்டே இருக்க மாட்டாரு. வர சொல்லுவாரு, ரெண்டு முறை சொல்லுவாரு, 3 முறை சொல்லுவாரு, இன்னும் சில சொல்ல. அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு. ஆண்டவர் பேசிட்டு அப்ப நான் செய்யறேன். He never talk with you. பேச மாட்டாருங்க, பேசிட்டாரு. இப்ப சொல்ற டிரைவர் பேசிட்டாரு, இதுக்கு மேல எது பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இயேசு 3 முறை ஜெபித்தார். என்ன தெரியுமா? விடாபடியாக விசுவாசத்தோடு கூட இடைவிடாமல் ஜெபித்தார். நாம் சில சமயத்துல சில காரியங்கள்ல ஜெபிக்கிறோம், அது நடக்காட்டி பேச விட்டுறோம். அப்படி கிடையாது. ஒரு காரியத்திற்காக ஜெபித்தால் அந்த காரியம் நடக்கிற வரை ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தை நிறுத்தவே கூடாது, ஜெபத்தை நிறுத்த கூடாது. சில சமயம் உலக காரியத்துக்கு சிஸ்டர் சொன்னாங்க, எங்க வீட்டுல இருந்து திருச்சி 10 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. ஓகே, அது ஆவிக்குரிய ஆண்டவர் உங்களுடைய காரியம் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்கிறாருங்க? 1000 விசுவாசிகளுக்காக 40 வருடங்களாக ஜெபித்து 40 வருஷம், இன்னும் 10 வருஷம் அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஜூப்ளியா 50 வருஷம் அது இருக்காது. சொன்ன காட்டினா 3 முறை அதுக்கு மேல விடாமையாக ஜெபித்துக் கொண்டே இருக்கு. மத்த 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். எதுக்கு வேண்டும் ஜெபம் சொன்னார் தெரியுமா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? சோதனை என்னது? டெம்ப்டேஷன், பிசாசுடைய தூண்டுதல். அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆளாக கூடாது. நான் வசந்த மாதிரி சொல்லிடுறேன். மத்தேயு 26:34 வாசிக்கிறோம். ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, நீ சொல்றாரு, என்னை பின்பற்றினீங்க ஓடி போயிருங்க. ஆண்டவரே, யாரும் ஓடி போனாலும் சரி, நான் உங்களுக்கு ஓடி போகவே மாட்டேன், உங்களுக்கு உயிரையே கொடுப்பேன். விட்ட ஒரு முறை இல்லை, 3 முறை பதிலளிப்பார் சொல்ற. மறுபடியும் நான் வாசிக்கிறார், 44வது வசனத்துல வாசிக்கிறார். அவன் 3 முறை மறுபடித்தார். 75:3 கூட சில வாசிக்கிறார். பவுல் பேதுரு மாத்திரம் உமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லுது. 12 பேரும் சொன்னாங்க. இப்ப இதுவும் இல்லை, யூதாசன் 11 பேர் சொன்னாங்க. ஆனா வசனம் இல்லை, ஒருவன் அவரோடு கூட இல்லை, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். அதனால விசுவாசம் பண்ணிட்டான், ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தான் சொன்னாரு, சோதனைக்கு உட்படாத விடிக்கு என்ன செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும், வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது சோதனைகள் வரும், அப்பொழுது நாம் வெற்றி பெற முடியும். இல்லையா? கடந்த நாள பார்த்தேன், 3 மணி ஆகி போச்சு. இங்க ஹோட்டல்ல போனாலும் ஒன்றும் இருக்காது. உடனே என்ன செய்த, எப்படி ஸ்டவ் பற்ற வச்சா, கொஞ்சம் அரிசி போட்டேன், அப்படியே உட்காந்துட்டு பக்கத்துல ஸ்டூல் போட்டு எப்படியோ கஞ்சி ஆச்சு. கஞ்சியும் ஊறுகாய் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பாட்டுக்கு ஞாபகம் வந்துச்சு. பைபிள் காலேஜில் சொல்லிக்கிற பாட்டு, லைஃப் இஸ் வண்டர்ஃபுல், ஆல்சோ வண்டர்ஃபுல் நவ் டு மீ.
வாழ்க்கை அதிசயமானது, வாழ்க்கை ஆச்சரியமானது. இப்போது அல்லேலூயா. கண்டுபிடிங்க. Life is wonderful, also wonderful now to me. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு பாடலும் இப்படிப்பட்டதான அனுபவம் இருக்க வேண்டுமானால் தேவனோடு உறவு என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது చాలా இதுக்கு மேல போனா ஒரு காட்சி சொல்லணும். சோமனும் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். 2 கிறிஸ்தவங்களை பிடிச்சிட்டு போறாங்க தீவிரவாதிகள். அப்புறம் ஒருத்தர் கேட்கலாம், உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒண்ணு இயேசு மறுதலி, இல்லைன்னா சொல்லி போடுறது. உடனே அவனே செய்யறாங்க, இயேசு மறுதலிக்கிறேன் அப்படின்ட்டு குறிப்பிட்டான். இன்னொருத்தர் இருந்தா, நான் இயேசு மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோக்கமா ஜெபிச்சுட்டே இருக்கிறான். அவர் பாருங்க, அவனை துப்பாக்கி சுடுவதற்காக அவங்க கிளிக் பண்ணும்போது என்னாச்சு, மின்சாரம் அவர்களை தாக்கினது. என்னது? மின்சாரத்தை போல அவர்களை தாக்கினது. உடனே என்ன செய்றாங்க, போட்டுட்டு அவனை கட்டி வைக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தைரியம் எப்ப வரும் தெரியுமா? ஜபம் ஜபம் செய்யும் பொழுது இந்த தைரியத்தை நமக்கு என்ன செய்யப்படுகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தேடும் ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நீங்கள் நான் இருப்போம், உதவி செய்வாராக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் தேடுகிறார் சுவரை அடைக்கத்தக்கதாக, தேசத்திற்கு விடுதலை கொடுக்கத்தக்கதாக ஒரே ஒரு மனிதனை தேடுகிறார். ஆண்டவர் வெகுத்திரளின்